ஏன் இப்படி படுத்திருக்க? உன் உடம்புக்கு என்ன? ரொம்ப சோந்திருக்கு. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்தேன். அட ஏன் தம்பி நீங்க வேற டாக்டர்னுக்கிட்டு 2 நாளா பச்சை தண்ணி பல்லுல படலங்கறேன். இப்படி வயித்த காலியா போட்டுட்டா புரட்டிக்கிட்டு வலிக்கிற மாதிரி தானே தோணும். அங்கதான் கோளாரே. வயிறு ரொம்பனா எல்லாம் சரியா போகும். நான் அந்த ஜூஸ் புளிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் குடு. நீங்க தூக்கு. பிரியா பிரியா எழுந்திருமா. அப்பா அம்மாடி இத வாங்கி கொஞ்சம் குடிச்சுமா. வாங்கிக்க. வாங்குமா. இங்க கொடு, நான் கொடுக்குறேன். நீங்க கொடுங்க. கொடுங்க. சாப்பிடுது. நான் தான் சொன்னேன்ல, மனசுக்குள்ள உங்க நினைப்பு தான். அது போதும். அம்மா அம்மாடி இப்ப எப்படிமா இருக்கு? பாத்தீங்களா, ஜூஸ் போய் வயித்துல விழுந்த உடனே சூட்டை குறைச்சிருச்சு. அதனாலதான் இந்த தெளிவு. நான் சந்தேகப்பட்டு தான் விளக்கெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க, அதை எடுத்து அடி வயித்துல கொஞ்சம் நல்லா தடவி உள்ளங்காலையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டீங்கன்னா தூங்கிரும். அது வரைக்கும் கொஞ்சம் கூட இருங்க. அடுப்படியில அப்படி இப்படியே கிடக்கு தம்பி. நான் அதை போய் பாக்குறேன்.